ஹஸ்கி வந்து இச்சி இச்சி பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நிறைய பேருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் செம சிம்பிளாக பண்ணலாம். உங்களோட பெட் ஃபோட்டோவை கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி செமையாக டான்ஸ் ஆட வைக்கலாம். குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து அச்சு அசலாக இருக்கும். அவ்வளோ ஏன் ஹஸ்கியை சந்திரமுக்கியாக போட்டு செம வைரலாக வியூஸ் போச்சு. சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு குரூப் டான்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு அதில் பர்டிகுலர் கேரக்டர்ஸை மட்டும் நீங்கள் அனிமல்ஸோ பெட்ஸோ ஆடுற மாதிரி பண்ணிடலாம். ஒரு கேரக்டரை வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ட்ராக் ஆகும். பாருங்கள், ஹஸ்கியோட மூவ்மெண்ட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வருது பாருங்கள். பிக்ஸ்வர்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிக்ஸ்வர்ஸில் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தி ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட சிம்பிள் இது தான். ஸோ ஸ்வாப் என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு வீடியோவில் நீங்கள் கேரக்டர்ஸை ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ வேறு யாரோ டான்ஸ் ஆடின வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஹஸ்கி டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோவை ஆட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ 30 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம் பண்ண சொல்லும். உங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நீங்கள் யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது பிக்ஸ்வர்ஸ் வந்து உங்கள் வீடியோவை தரோவாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் தனித்தனியாக காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் person 1, person 2, person 3ன்னு போடும்போது மேலே வந்து வீடியோவில் யார் செலக்ட் ஆகிருக்கான்றதை காமிக்கும். ஃபஸ்ட் ஃப்ரேமில் உங்களோட கேரக்டர் இல்லைன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அது ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. பேக்ரவுண்ட் ஆப்ஷனும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். இதை பற்றி நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு பர்சன் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு யாரை ரீப்ளேஸ் பண்ணுமோ அந்த பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆட் சப்ஜெக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நான் ஹஸ்கி ஃபோட்டோவை ஆட் பண்ணிடுறேன். நல்ல ரிசல்ட் வேணும்னா பெட்ஸ் வந்து 2 காலில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆடாக வருது. இங்கே ஜெமினியில் கூட உங்கள் பெட் ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு மேக் இட் ஸ்டாண்ட் லைக் ஹியூமன் இன் 2 legsன்னு கொடுத்தீங்கன்னா அது நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது 60 கிரெடிட்ஸ் கேட்குது. இந்த வீடியோ வந்து 14 செகண்ட்ஸ். இப்போ இதுவே வந்து நீங்கள் 20 செகண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் கிட்ட கேட்கும். 30 செகண்ட் வீடியோனா அதிகமாகும். ஸோ ஃப்ரீ பிளானில் வந்து ஒரு நாளைக்கு வெறும் 30 கிரெடிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீ பிளான் வச்சு இந்த வீடியோ ஸ்வாப்பிங் பண்ண முடியாது. நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இந்த வீடியோ ஸ்வாப்பிங் பண்ண முடியும். ஸோ கிரியேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸில் உங்களோட வீடியோ ரெடி ஆகிடும். ப்ரொஃபைல் பட்டன் அழுத்தி உங்களோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே இருக்கிற டவுன்லோட் பட்டனை அழுத்தி நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து நீங்கள் MP4 சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட பெட் டான்ஸிங் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது மல்டிப்புள் கேரக்டர்ஸை ஸ்வாப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சீம்ஸும் ஹஸ்கியும் டான்ஸ் பேட்டில் பண்ணும்பொழுது ஹஸ்கியை வச்சு ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சீம்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணேன். அனிமல் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா ஆங்கிள் திருப்பும் பொழுது உங்களோட பேக்ரவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் செல்ஃபி வீடியோ திருப்பும் பொழுது பின்னாடி அந்த ஏர்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ் காமிக்கும். ரெண்டாவது சூப்பரான விஷயம் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணும்பொழுது அந்த ஃபோட்டோவை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேக்ரவுண்டுக்கு இந்த வெறும் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணேன். பட் ஜென்ரேட் ஆன வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுவே இன்டெலிஜென்ட்டாக பின்னாடி பேக்ரவுண்டை அனிமேட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ஸ்வாப் பண்ணி கொடுக்குது. இதுவும் பிக்ஸ்வர்ஸில் செம சூப்பரான ஃபீச்சர். வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதில் உங்களை நீங்களே கேரக்டராக மாற்றிக்கலாம். அதாவது ஜெமினி யூஸ் பண்ணி கூலிங் கிளாஸ் ஆட் பண்ணுறது, உங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பராக அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்ஸ்வர்ஸோட ஸ்வாப் ஃபீச்சர் வந்து செம கூல். இது மூலிமா நான் ஆல்ரெடி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வாங்கியிருக்கேன். இவ்வளோ நேரம் நான் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.